இன்று நாங்கள் கற்க இருக்கும் பாடம் நாதம். செவிக்கு இனிமையை தரும் துவனி நாதம் என்று அழைக்கப்படுகின்றது. நாதம் இரண்டு வகைப்படும். அவையாவன ஆகதநாதம், அநாகதநாதம். முதலில் ஆகதநாதம் பற்றி பார்க்கலாம். மனித முயற்சியால் உருவாக்கப்படும் நாதம் ஆகதநாதம் என அழைக்கப்படுகின்றது. நாம் பாடும் சங்கீதம், கேட்கும் சங்கீதம், வாத்தியங்களில் வாசிக்கப்படும் சங்கீதம் இவையனைத்தையும் ஆகதநாதத்திற்கு உதாரணமாக கூறலாம். மனித முயற்சி இன்றி உருவாக்கப்படும் சங்கீதம் அநாகதநாதம் என்று அழைக்கப்படுகின்றது. பறவைகளின் ஒலி, அருவிகளின் ஓசை, காற்றின் ஓசை இவையனைத்தையும் அநாகதநாதத்திற்கு உதாரணமாக கூறலாம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றேன். நன்றி.